ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போ நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகிருக்க 11 என்ற படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் நவீன் சந்திரா அபிராமி நடிப்பில் இருமொழி படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸராக அரவிந்தன் ஒரு கேஸாக இருந்தாலும் விரைவாக முடிக்கணும்னு திறமையானவர். சக போலீஸ் ஆஃபீஸர் தொடர் கொலைகளை நடக்கும் கேஸை விசாரிக்கும்போது விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு போகிறாரு. அதனால் அவர் விசாரித்து வந்த சீரியல் கில்லர் கேஸ் அவர் கைக்கு மாறுது. அவர் விசாரணை தொடங்கிய பின்னாடி கூட சிட்டி வெளியே எதிர்த்த நிலையில் சடலங்கள் கிடைக்குது. கொலையாளி யார்தான்றதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஒரு பொண்ணு ஒரு ஆண் என இருவரும் மீது சந்தேகம் ஏற்பட்டு அவர்களை விசாரிக்கிறாரு அரவிந்த். அப்போது அவங்க ரெட்டையை கொலை செஞ்சதும் அதனை தங்களுக்கே தெரியாமல் ஒரு மர்ம நபர் செய்ய வச்சதாகவும் தெரிய வருது. அவர்களோட வாக்குமூலத்தின்படி ஒரே பள்ளியில் படித்த 2 ரெட்டையர்களை அடுத்த குறி என்பதை அரவிந்த் கண்டுபிடிக்க, அவங்கள அவர் காப்பாற்றினாரா, கொலையாளி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சது தான் மீதி கதை. அரவிந்த் கதாபாத்திரத்தில் நவீன் சந்திரா மிடுக்கான அதிகாரியாக மிரட்டியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளை அதங்களாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். விசாரணை செய்யும் விதத்தில் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் கச்சிதமாக பொருந்திருக்காரு. அவரோட பணியாற்ற அதிகாரியாக வரும் திலீபனுக்கு நடிப்பதற்கு பெரிய வேலை இல்லை. ஆனாலும் கிளைமேக்ஸ் வரை அவரது கதாபாத்திரம் ட்ராவல் பண்ணது டென்ஷனை அதிகரிக்குது. 2006 ரெட்டையர்கள் படித்த பள்ளியில் இருந்து இருப்பவர்கள் தங்களை சகோதர சகோதரியை கொல்ல வேண்டும் என்றதுக்காக வில்லன் மோட்டிவ். அதற்கான ஃப்ளாஷ்பேக் நல்ல எமோஷ்னல் டச்சு. ராட்சசம் படத்தை போல இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தை குறைச்சிருக்கலாம். ஆனாலும் படத்தோட தொய்வை ஏற்படுத்துவது ஹீரோயின் வரும் காதல் காட்சிகள் தான். குறிப்பாக ஹீரோயினியை இரிட்டேட் கேரக்டர்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் செம ட்விஸ்ட்டு. இமானோட இசை சூப்பர். ஒளிப்பதிவு கச்சிதம். இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விறுவிறு திரைக்கதை, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், கிளைமேக்ஸ். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் சீன்ஸ், ஒரு சில லாஜிக் மிரர். மொத்தத்தில் ஓரிரு குறைகளை தவிர்த்து இந்த படத்தை பார்த்தோன்னா நல்ல டீசன்ட் த்ரில்லர் தான் இந்த 11.